வெல்கம் டு NMATS சிவன்முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸில் கொஸ்டின் நம்பர் 4ல் விச் இஸ் கிரேட்டர். ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது கிரேட்டர்னு கேட்குறாங்க. 2/7 ஆஃப் 3/4 ஆர் 3/5 ஆஃப் 5/8. ஸோ ஃபஸ்ட்டு இதை இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நியூமரேட்டரோட எடுங்க. ஸோ 1 times 2 times. இங்கே அதே மாதிரி 3 into 5 divided by 5 into 8. 5 cancel, ஸோ 3/8. ஸோ இப்போ ஃபைனலாக 3/14 இருக்குது ஆர் 3/8 இருக்குது. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, டினாமினேட்டரை சேமாக கொண்டு வரணும். ஸோ 14க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 2 7 times 4 times 2 7 times 2 times. ஸோ அப்போ இங்கே ஒரு 4, இங்கே 8 into 7 56 எல்சிஎம். ஸோ 56 இங்கே எடுத்தோன்னா இங்கே எத்தனை டைம்ஸ் வரணும்? 4 times. ஸோ மேலேயும் 4 times 12. இங்கே 7 times, அப்போ மேலேயும் 7 times 21/56. ஸோ டினாமினேட்டர் சேமாக வந்ததுனால கம்பேர் பண்ணுறது ஈஸி. இதுதான் கிரேட்டர் நம்பர். ஸோ கிரேட்டர் நம்பர் எங்கேருந்து வந்துச்சு? 3/5 ஆஃப் 5/8ன்னு எழுதணும். சரியா? அப்போது நமக்கு 2/7 ஆஃப் 3/4 இஸ் லெஸ்ஸர். இந்த சிம்பிள் வந்து லெஸ்ஸர் இஸ் லெஸ்ஸர் தேன் 3/5 ஆஃப் 5/8. இல்லை அப்படின்னா 3/5 ஆஃப் 5/8 இஸ் கிரேட்டர். இதோட முடிச்சுக்கலாம். கீழே இருக்குதோ அதே மாதிரி தான். 1/2 into 6/7 ஆர் 2/3 into 3/7. ஸோ 1 into 6 divided by 2 into 7 3 times. 2 into 3 divided by 3 into 7 கட் பண்ணியாச்சு. ஸோ 3/7 இருக்குது, 2/7 இருக்குது. நியூமரேட்டர் எங்கே பெருசாக இருக்கோ அதுதான் கிரேட்டர் நம்பராக இருந்திருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்? 1/2 ஆஃப் 6/7 இஸ் கிரேட்டர்னு எழுதணும். இல்லை அப்படின்னா 1/2 ஆஃப் 6/7 இஸ் கிரேட்டர் தென் 2/3 ஆஃப் 3/7. ஸோ இந்த சிம்பிளை மென்ஷன் பண்ணி காட்டினாலும் ஓகே தான். அவ்வளோதான்.